வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட், அண்மை செய்திகள். இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் நிறைய செய்திகள் இருக்குது. ஹெஸ்புல்லாவின் தொடர் தாக்குதல்கள் இருக்குது. ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா விடுத்த எச்சரிக்கை குறித்த செய்திகள் இருக்குது. அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்கள் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் மிகவும் தீவிரமடைந்திருக்கு. அவங்க தாக்குதல்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே அந்த வடக்கு இஸ்ரேல் பகுதிகளெலாம் பனிப்பிரதேசமாகவும் இருக்குது. அந்த பகுதிகளில் இப்போ சுத்தமாக ஆள் நடமாட்டமே கிடையாது. எல்லாம் ஏரியாவை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இருந்த மிலிட்ரி பேஸை நம்பிட்டு இருந்தாங்க. மிலிட்ரி பேஸை பூரா அடிச்சு காலி பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் அந்த கோலன் ஹைட்ஸை ஹெஸ்புல்லா கைப்பற்றியது நானே எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக முடியுமா அப்படின்றது கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் அதை வெற்றிகரமாக அவர்கள் செஞ்சிட்டாங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. ரெண்டாவது ஒரு காணொளி போடுறேன் பாருங்க. Thank you very much. That's my name. That's right. The people of Libya, the people of Iraq, the people of Syria, the people of Yemen, the people of Palestine, as well as the people of America will never forget. Free Palestine! Free Palestine! Okay. Okay. Raise your voice! You can't go Palestine! Free Palestine! Free Palestine! Free Palestine! Free Palestine! பார்த்துட்டிங்களா? இது இந்த காணொளி என்னென்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு ஹிலாரி கிளின்டன், நம்ம பழைய பில் கிளின்டன் இருக்கார், அவர் மனைவி, அவங்களும் லிண்டா அப்படின்னு சொல்லி யூஎன் ரெப்ரசன்டேட்டிவ், அமெரிக்காவின் ஐநா சபையின் தூதர், அவங்க 2 பேரும் அங்கே பேச வந்திருக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த பாலஸ்தீன ஆதரவு குரல் எழுப்பும் அமெரிக்க மக்கள், வேறு எங்கேயோ இருக்கிறவங்க இல்லை, அமெரிக்க மக்களே, நீங்கள் எல்லோரும் வார் கிரிமினல், நீங்கள் இப்படி தேவையில்லாமல் இந்த சண்டையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கடுமையாக ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு மிக முக்கியமான எதிர்ப்பாக நான் பார்க்குறேன். மற்ற இடங்களில் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. ஏனென்றால் அமெரிக்க மக்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் அந்த அரசு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரையும் கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்புகிறாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்கணும். ஒரு புறம் ஹெஸ்புல்லாவோட அட்டாக்கு, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஹவுதி இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவர்களின் தாக்குதல்களால் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களோட 2 பெரிய கப்பல்கள், பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் கப்பல்கள், அதுவும் போர் கருவிகளை ஏந்தி கொண்டு வரும் கப்பல்கள், அந்த கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா ஹவுதி என்பது ஒரு சிறிய குழு தான். அவங்க ஒரு போராட்ட குழுனாலும் ரொம்ப பெரிய குழுலாம் கிடையாது, ரொம்ப சின்ன குழு. ஏன்னா அந்த நாடே ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடே வறுமையில் இருக்குது. அதுலேயும் அங்கே ஒரு போராளி குழு இருக்குது. அந்த போராளி குழு எவ்வளோ பண வசதியோடு இருந்துட முடியும்? அவர்களுக்கே சம்பளம் கொடுக்கறது யார்? ஈரான்லேருந்து தான் கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளவு? மாதம் வெறும் $100.
$100 எவ்வளோங்க? வெறும் 9,000 ரூபாய்க்குள்ளே வரும். 9,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சிங்களேன். $100 சம்பளம், அதாவது ஒரு 9,000 ரூபா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு செலவுக்கு வேணும்ல அவங்களுக்கும், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இந்த போராளி குழுக்களில் ஈடுபட்டு அவங்க தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஹவுதியின் தலைவர் ஒருத்தர் பேட்டி எடுத்திருக்கிறார். பேட்டி எடுக்கும்போது என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஹமாஸ் வந்து எங்கேயோ இருக்காங்க, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் இடையில் 2 கடலே இருக்குது, அங்கே மத்திய தரைக்கடல் இருக்குது, இந்த பக்கம் செங்கடல் இருக்குது, இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு ரொம்ப தெளிவாக அவர் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, இஸ்ரேல் பிரதமரும் ஜோ பைடனும் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா? இஸ்ரேல் பிரதமரும் இவர் சுனக் இருக்கார், ரிஷி சுனக், அவங்க 2 பேரும் என்ன எதிர் வீட்டுக்காரங்களா? அவங்க 2 பேரும் எதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இது இஸ்ரேலனே உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்குமான பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விடாமல், நீங்கள் 2 பேரும் எதுக்கு உள்ளே வரீங்க? அப்போ நீங்கள் வந்தால் நாங்கள் வர முடியாதா, வரக்கூடாதா அப்படின்றது அவங்களோட நேரடியான கேள்வி, நேர்மையான கேள்வி. அவர்களின் அந்த கேள்வியையும் பாராட்டணும், அவர்களின் வீரத்தையும் நம்ம பாராட்டணும். ஹெஸ்புல்லாவும் அதை போலவே தொடர்ந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஹமாஸ் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்றதை பற்றி ஹமாஸ் தரப்பிலிருந்து இன்னும் வெளியே பெரிய செய்திகள் எதுவும் நமக்கு கிடைக்கல. சுற்றி நடக்கக்கூடிய செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போது அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாகவே ஜோர்டான் நாடும் KSA, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, 2 நாடுகளும் அஃபீஷியலாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஓரிரு நாட்களில் இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கு. அதனால் அங்கே இருக்கும் பொதுமக்கள் கவனமாக இருந்துங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு போய் தங்கிக்கிங்க. ஏன்னா இதுவரை நீங்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறார்கள். மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அதாவது முன்னாடிலாம் வந்து வேறு யாராவது ஒரு பேட்டியில் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு செய்தி வரும். 2 நாடுகளின் அதிகாரப்பூர்வ வெளியீடாகவே இந்த செய்தி வெளிவந்திருக்கு. இஸ்ரேலின் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய அளவில், அதாவது இப்போ ஏற்கனவே இந்த 4 மாதங்களில் சுமார் 30,000 பேருக்கு மேலே கொண்டுட்டாங்க பொதுமக்களை. அதிலும் சுமார் 70% பேர் பெண்களும் குழந்தைகளும். நாம் மறுபடி சொன்னது என்னது, இன அழிப்புன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் அடுத்த தலைமுறை உருவாகாது. அப்படியே உருவானாலும் அடுத்த தலைமுறை வீக்காக இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் இருக்காது, பாப்புலேஷன் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? ஆண்கள் நிறைய இருப்பாங்க, திருமணம் செய்து கொள்ள பெண்களே இருக்க மாட்டாங்க. அப்போ பெண்கள் இருந்தால் தானே, இப்போது 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்தியாவோட சராசரியே 1000 ஆண்களுக்கு 900 சொச்சம் பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதுலேயே ஒரு 100 ஆண்களுக்கு ஜோடி கிடைக்க வாய்ப்பு கிடையாது. சரியா? இப்போ இந்த 90s கிட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த பிரச்சனை வந்து பல காலமாக இருக்குது. பல பேர் வந்து ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் சுற்றி கொண்டு இருப்பவர்கள் இருக்க தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம மறுக்கலாம் முடியாது. ஆனால் இதையே வந்து ஒரு இன அழிப்பாக, இப்போ இந்த பாலஸ்தீன பகுதியில் நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே இருப்பது சுமார் 20 லட்சம் மக்கள். அந்த 20 லட்சம் மக்களில் ஒரு 30,000 பேரை மொத்தமாக கொண்டுட்டாங்க. அந்த 30,000 பேரில் 70% பேர், அதாவது சுமார் ஒரு 22,000 பேருக்கு மேலே பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்போது இதற்கு சமமான ஒரு 20,000 ஆண்களுக்கு வந்து வாழ்க்கை துணைன்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நேரடியாக குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து பெரியவங்களாக வருவாங்க. அதிலும் பெண் குழந்தைகள் இருப்பாங்க, ஆண் குழந்தைகளும் இருப்பாங்க. அந்த பெண் குழந்தைகள் பிறந்து அவர்கள் மூலமாக அந்த இனவிருத்தி நடக்கும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. மொத்தத்தில் இந்த ஒரு கேவலமான ஒரு செயலை இஸ்ரேல் திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும். இதை தாண்டி இப்போ இத்தனை நாட்களாக இந்த 4 மாதங்களில் செய்த மிகப்பெரிய படுகொலைகளை தாண்டி
இதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஎஸ்ஏயும் ஜோர்டானும் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல் கிடைக்காம அதை வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லை, அதை வந்து யாராவது ஒரு மந்திரி சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பேசிட்டு போயிடலாம். ஆனால் இது அப்படி பண்ணாமல் அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க, இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய படுகொலைக்கு மறுபடியும் தயாராகி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எதுவும் கேட்கல. சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட கேஸ் அப்படியே இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு தாண்டி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இதை பார்த்து கொண்டு உலக நாடுகள் ஏன் சும்மா இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.